முழுக்க முழுக்க வலதுசாரிகளின் கையால் சங் பரிவாரனுடைய அடியாளாக ஒரு இடைத்தரகராகத்தான் ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டும் விதமாக வாங்க பங்களாதேஷ் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி இலங்கை மாதிரி சண்டை இங்கே போட்டு தமிழ்நாட்டை ரெண்டாக்குங்க ஜென்சி கிட்ஸுகளே அப்படின்னு சின்ன பசங்களை நல்வழிப்படுத்தாமல் அவங்களை தூண்டி விட்டு கலவரத்தை உண்டு பண்ணு ஸ்டாலின் வீட்டை அடித்து நொறுக்குன்னு ட்வீட் போட்டவர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. இவங்கெல்லாம் இளைஞர்களை வச்சு பொழைக்கிறவங்க. இந்த 18 இந்த சின்ன பசங்க விசிலடிச்சாங்க கொஞ்சம் சின்ன பசங்களை வச்சு பொழைக்கிற கூட்டம். அந்த இளைஞர்களை பொழைக்கிறதுக்கு வழி செய்கிறவங்க கிடையாது. அண்ணா, பெரியார், அம்பேத்கர், இந்த திராவிட கட்சிகள்லாம் இளைஞர்களுக்கு திட்டங்களை தீட்டி அவங்கள நல்வழிப்படுத்துது. இவங்களாம் அந்த இளைஞர்களையும் சின்ன பசங்களையும் வச்சு பாத்தியா பாப்பமா அடிச்சுடா நம்ம எதிர்ப்பியா எங்கள் தலைவரை எதிர்ப்பியா இப்படி தூண்டி விடக்கூடிய கூட்டங்கள் இதெல்லாம். புரிஞ்சுச்சா? இவங்களாம் தூண்டி விடுபவர்கள், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துபவர்கள் கிடையாது, உங்களுக்குன்னு திட்டங்களை அறிவிப்பது கிடையாது. திராவிட கட்சிகள் அறிவித்த இலவச திட்டங்களை கேவலப்படுத்துறது. இப்படித்தான் இந்த கூட்டம் இருக்குமே ஒழிய ஆக்கப்பூர்வமான மனிதர்கள் கிடையாது இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை இழிவுபடுத்தி அவர் பேசியிருப்பதே ஒரு முக்கிய ஆவணமாக இருக்கிறது. பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு, பல நேரங்களில் வெளியே வந்தாலும் இந்த முறை ரொம்ப ஓப்பனாகவே அந்த மூஞ்சியை காமிச்சிட்டு வந்திருக்கு. தலித் இளைஞர்கள் விழித்துக் கொள்ளுங்கள், இவரை போன்று இந்த பசப்பு வார்த்தை பேசுபவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு வலதுசாரிகள் இந்த வேஷமும் போட்டு வருவாங்க, முற்போக்கு வேஷமும் போட்டு வருவாங்கங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆதவ அர்ஜுனா நல்ல உதாரணமாக இருப்பாருன்னு நான் பார்க்குறேன்.